நல்லவர். இன்றைக்கும் 12ஆம் மணி வேளை என்ற வேளையை தேவன் எதற்காக வைத்திருக்கிறார்? நள்ளிரவு 12 மணியில் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் சொல்லுகிறது. அதன் மூலமாக நாம் பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அல்லேலூயா. இரவு 12 மணி, நள்ளிரவு 12 மணி என்று சொல்லுவது நமக்கு தெரிந்து நம்ம நாட்டில்னு சொல்லி நம்ம கன்னியாகுமரியும் சரி தமிழ்நாடும் சரி நம்ம என்ன செய்வோம், 12 மணிக்கு டியூட்டிக்கு போகிறவங்க இருக்காங்க, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்க வேலைக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா. மற்றவங்க என்ன செய்வாங்க, தூங்குவாங்க. ஆனால் வேதத்தின் ஆதாரங்களின்படி எடுத்துக்கொண்டால் இரவு 12 மணி வேளை என்பது துதி வேளை, பாடல் வேளை, ஜெப வேளை என்று பிரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் அதன் 25ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 16:25. நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். நம்ம ஏன் இரவில் துதிக்கணும்? நம்முடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படும். அல்லேலூயா. அப்போ நடுராத்திரியில் செய்ய வேண்டிய வேலைகள் என்ன? ப்ரேயர், ப்ரைஸ் அண்ட் சிங். நம்ம பாடணும். அல்லேலூயா. நம்ம அறை வீட்டில் பாட முடியுமா முடியாதா? செபிக்க முடியுமா முடியாதா? நீ தூங்கினால் எதிரி களை விதைப்பான், நீ துதி மறந்தால் சாத்தான் ஜெயம் எடுப்பான். அல்லேலூயா. இன்றைக்கும் ஒருவேளை நீங்கள் கட்டுகளில் காணப்படலாம், இல்லையேல் கவலைகளில் காணப்படலாம், இல்லையேல் வியாதியில் காணப்படலாம், பொருளாதார குறைபாடுகளில் காணப்படலாம், பொல்லாத பிசாசின் கட்டுகளோடு காணப்படலாம், கடன் பாரங்களோடு காணப்படலாம், புகலிடம் இல்லை, இருக்க நல்ல ஒரு வீடு இல்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம், திருமண தடைகளோடு இருக்கலாம், இல்லை வீட்டில் ஆசீர்வாத பெருக்கம் இல்லை என்று கவலைப்படலாம், ஒரு நல்ல வேலை கிடைக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லேலூயா. இல்லை பிள்ளைகள் ரட்சிக்கப்படவில்லை என்று நினைக்கலாம். இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் இருப்பீர்களானால், ஒரு விடுதலை இல்லாத சூழலை உணர்வீர்களானால், நீங்கள் செய்ய வேண்டியது அன்றைக்கு பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் என்ன செய்தார்களோ அதைத்தான் செய்ய வேண்டும். கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா சத்தமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 16:26 வாசிக்கலாம். 16:26. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? இது பூமி அதிர்ச்சி என்பது அழிவின் அதிர்ச்சி அல்ல, பிளஸட் எர்த்குவேக். அல்லேலூயா. இது ஒரு ஆசீர்வாதமான பூமி அதிர்ச்சி. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க சத்தமா? ஒரு அல்லேலூயா. இந்த பூமி அதிர்ச்சி உண்டானது மட்டுமல்ல, அங்கே என்ன நடந்தது? தொடர்ந்து வாசிக்கலாம். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. அப்படியானால் அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படக்கூடிய நேரம் நள்ளிரவு 12ஆம் மணி வேளை. அல்லேலூயா. ஆசீர்வாத தடைகள் உடைக்கப்பட்டு புதிய வாசல்கள் திறக்கக்கூடிய வேளை நள்ளிரவு 12ஆம் மணி வேளை. அல்லேலூயா சொல்லுவீங்களா? தொடர்ந்து வாசிங்க. எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போய், எல்லாருடைய கட்டுகளும், everyone's bands are loosed, எல்லாருடைய கட்டுகளும் கலந்து போகும். இந்த வசனத்தை நீங்கள் நல்லா படிச்சீங்கன்னா அதில் 4 காரியங்கள் இருக்கும். முதலாவது blessed earthquake, ஆசீர்வாதமான பூமி அதிர்வு. ஏன்னா இங்கே இருக்கிறவர்கள் யார் என்று தெரிய வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை அடித்தால் என்ன நடக்கும் என்று தெரிய வேண்டும். கர்த்தருடைய தாசர்களுக்கு துரோகம் பண்ணால் என்ன நடக்கும் என்று தெரிய வேண்டும். செய்யாத தவறுக்கு அவர்களை தண்டித்தால் என்ன நடக்கும் என்று தெரிய வேண்டும். அதற்காக தேவன் அப்படி செய்தார். அங்கே நடந்தது ஒரு டெலிவரன்ஸ் சேக், விடுதலையின் அசைவு அங்கே உண்டாயிருந்தது. மூன்றாவது சொல்ல போனால் அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. நான்காவது எல்லாருடைய கட்டுகளும் கலந்தது. இன்றைக்கு சிலருக்கு தோன்றும், நான் கட்டுகளுக்கு உள்ளாக இருக்கிறேன் என்று. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? பிரேயர், முதலாவது ஜெபம். பவுலும் சீலாவும் என்ன பண்ணாங்க? ஜெபம் பண்ணாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் இப்போ உங்களை தனித்தனியாக பிடிச்சி முழங்கால விட்டா நான் இந்த இடத்த விட்டு போனாலும் ஜெபிப்பீங்க? ஒரு கை. அல்லேலூயா. ஜெபம்னா என்ன?
ஜெபம் உங்களுக்கு எதை கொடுக்கும்? prayer has more power. ஜெபத்துக்கு அதிகமான வல்லமை உண்டு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா. இன்னும் சொல்ல போனா ஜெபம் ஒரு வல்லமையான ஆயுதம். இப்படிப்பட்ட ஆயுதம் இந்த கத்தி, வெட்டுக்கத்தி, கோடாரி இவைகளை எல்லாம் மேலான, இவைகளை விட மேலான ஒரு ஆயுதம். என்ன ஆயுதம்? இந்த ஜெபம். இஷாரா இங்க வா, ஓடி வாங்க. உங்க அம்மையும் கூட்டம். இங்க மேல வா, ஒரு அலேலியா சொல்லுவோமா? நீ என்ன இல்லைங்க தலைவர். இந்த இசாராவுக்காய் நம் தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? என்னன்னு தெரியல, நான் சொல்றேன். என்னன்னா, இவன் எத்தனை மணிக்கு பிறந்தா? 5:30 மணி, அப்படிதானே? நீங்க வாங்க மக்களே. அம்மா கிட்ட வாங்க, நில்லுங்க. நீங்க இவங்க எத்தனை மணிக்கு பிறந்தாங்க? நடுராத்திரி 12 மணிக்கே பெயின் ஸ்டார்ட் ஆகி அப்போ பிறந்துருவான்னு தான் நினச்சோம். ஆனால் 1 மணிக்கு தான் பிறந்தான். ஒரு அலேலியா சொல்லுமா? இவளுக்கு நான் கூட போகலை, இவளுக்கு நைட்டு 12 மணிக்கு இவள் பக்கத்தில் நான் இருந்தேன். எத்தனை பேர் அலேலியா சொல்லுவீங்க? இவள் காலையில் எங்களுக்கு ஃபஸ்ட்டு சாட்டர்டே ப்ரேயர் நடக்கும். அந்த ப்ரேயர் டைமில் ஃபோன் பண்ணி கேட்குறா, கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது, ஆனால் நான் ப்ரேயர் முடிஞ்சு போகிறேன். அவளுக்கு அது என்ன விசுவாசம்? நான் சொன்னேன், நீங்கள் வரக்கூடாது, நீ எங்கே போ. அனுப்பிட்டு ப்ரேயர் முடிஞ்சு கால் பண்ணேன். அவள் அடுத்த பதில் எனக்கு தாரா, நீங்கள் வந்தால் தான் எனக்கு குழந்தை பிறக்கும். ஒரு அல்லேலூயா. அப்படி தானே? அல்லேலூயா. அப்புறம் ஒரு நைட்டு 9 மணிக்கு போல் கேட்டேன். அவதுன்னா இல்லை, எனக்கு தெரியும் நீங்கள் வந்தால் தான் பிறக்கும். அதுக்கப்புறம் நான் கிளம்பி என்ன செஞ்சேன், போனேன். அந்த நர்ஸு கேட்டாங்க, அம்மா நிற்கணுமா அவங்க நிற்கணுமா? அவன் சரி, அம்மா இல்லை அக்கா தான் நிற்கணும். அதுக்கப்புறம் நான் கூட போனேன். ஆனால் உண்மையாகவே அன்னைக்கு ஒரு ஜெபம் செஞ்சேன் பாருங்க. இவளுக்காக மட்டும் இல்லை, அது பொது வார்டு, அதில் இருந்த பிள்ளைங்க எல்லாம் பட்ட பாடு கஷ்டமாக இருந்து. அப்போ நான் ஒரு ஜெபம் பண்ணேன். அவளுக்கு பிறக்கும் போதே அநேக குழந்தைகள் படபடா பிறந்தாங்க, அப்படி தானே? நான் போகும்போது எல்லாம் பையனோட இருந்துச்சு. அப்போ இந்த ஒரு இஷாலின் நிமித்தம் அநேக பிள்ளைகளுக்கு அன்றைக்கு ஜெபம் ஏறெடுக்கப்பட்டது. அந்த ஜெபம் வல்லமையானதாயும் இருந்தது. ஒரு அலேலியா சொல்லுமா? சத்தமா. எங்கள் இசா பேபி நல்லா கிடைக்கும்னு சொல்லலை. அவங்க ரிப்போர்ட்டே பிள்ளை கழுது சரியாக இருக்காது, 4வது மாதத்துலேயே அபார்ஷன் பண்ணுங்க, 5வது மாதத்துலேயே அபார்ஷன் பண்ணுங்க. ஆனால் எங்களுடைய வல்லமையான ஜெபம், தேவன் எங்களோடு கூட இருந்து செய்த காரியத்தின்படி அந்த பிள்ளைக்கு கரெக்டாக 12:30 போல் கரண்ட் போச்சு. நான் சொன்னேன், ஏசப்பா நைட்டு இருட்டில் பிறந்த அந்த பிள்ளை ஒரு வேளை கள்ள பிள்ளையாக இருக்கும், அதனால் கரண்ட் வந்த பிறகு பிறக்கட்டுன்னு. ஆமேன். அவள்கிட்ட பிறகு தான் சொன்னேன், கரண்ட் வந்த பிறகு தான் எங்கள் பிள்ளை பிறந்தது. அங்கே வச்சு ஆண்டவர் இந்த பெயரையும் தந்தார். அது நடு இரவு ஜெபம், அந்த பெயருடைய அர்த்தம். அப்படி ஆண்டவர் அற்புத விடுதலையை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தார். அதே மாதிரி தான் இந்த பிள்ளையும் காலையில் 14 ஒவ்வொரு நாளும் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. வலுவாக கூப்பிட்டு நான் சொன்னேன், கிடையவே கிடையாது, 14ஆம் தேதி தான் பிறப்பான். கர்த்தர் சொன்னது மாதிரி 14ஆம் தேதி தான் அவள் பிறந்தா. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். நான் ஒன்றே இதில் சொல்ல விரும்புகிறேன். எதுக்காக கூப்பிட்டேன்? ஆவியானவர் சொல்ல சொன்னார். நிறைய குழந்தைங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, 4வது மாதம் 3வது மாதம் ஆனாலே கால் சூம்பி இருக்குது, கை சூம்பி இருக்குது, கழுத்து அப்படி இருக்குன்னு சரி அபார்ஷன் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது சொன்னால் நீங்கள் பண்ணாதீங்க. தயவு செய்து ஒரு ஃபோன் அடித்து கொடுங்க, நான் பேசுகிறேன். எங்கள் பிள்ளைங்க ரெண்டும் இவ கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் நான் சொன்னதை கேட்காம இருந்தால் வந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்படி அழுதாங்க. ஆனால் தேவன் பிள்ளைகளையும் தாயையும் எங்களுக்கு ஈவாய் கொடுத்தார். அது கர்த்தருடைய கிருபை. இது ஜெபத்தின் விளைவு. ஹல்லேலூயா. அவள்கிட்ட சொல்ல சொல்லுவாங்க. கல்யாணம் கழிஞ்சு 4 வருஷத்துக்கு பிறகு தான் கன்சீவ் ஆனேன். கன்சீவ் ஆகி 3ஆம் மாதத்தில் ஸ்கேன் எடுத்தப்போ அவங்க சொன்னாங்க, பிள்ளை வந்து என்டி அளவு வந்து 3.3 இருக்குது, அதனால் பிறந்தாலும் மூளை வளர்ச்சி இல்லாமல் கழுத்தெல்லாம் கோணி அப்படி தான் பிறக்கும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அப்போ ஹஸ்பண்டை எல்லாம் விழித்து பேசினாங்க, கட்டாயம் அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும், இந்த குழந்தை பிறந்தா இப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பின்னாடி வந்து வளர வளர உங்களுக்கு தான் கஷ்டம் பிள்ளையை பராமரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அம்மாவை எல்லாம் கூப்பிட்டு பேசினாங்க. அடுத்து நான் வந்து எந்த ஹாஸ்பிட்டலுமே போக மாட்டேன்னு சொல்லிட்டு வீட்டில் 6 மாதம் வரைக்கும் அழுதுட்டு தான் கிடந்தேன். அப்போ இவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னப்போ சொன்னாங்க, ஒன்றுமே பண்ணாண்டா பிள்ளை நல்லபடியாக பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து அதை வந்து நம்பி நானும் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அதுக்கு அடுத்து போய் ட்ரீட்மெண்ட் பண்ணேன். ட்ரீட்மெண்ட் பண்ணப்போ டெலிவரிக்கு அவங்க வந்தாங்க. ஏசப்பா நல்ல இவ கட்டளையிட்டாங்க. இவ்வளோ அல்லேலூயா சொல்லுவோமா? எங்களிடத்திலும் ஒன்றுமில்லை, அவளிடத்திலும் ஒன்றுமில்லை, செயல்பட்டது கர்த்தருடைய வல்லமை. ஒரு அல்லேலூயா.
கர்த்தர் இல்லாமல் வேற யாரும் இல்லை, கர்த்தர் இல்லாமல் வேற கண்மலையும் இல்லை, கர்த்தர் இல்லாமல் வேற ரட்சகரும் இல்லை. ஒரு அல்லேலூயா. என்கிட்ட இருக்கல நிறைய பிள்ளைங்க அந்த சூழ்நிலை தான். என்ன சொல்லிங்க, டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லி பிறந்த குழந்தைங்க அநேகம் நம்முடைய சபையிலே உண்டு. அவங்க ரிப்போர்ட் எப்படியா இருக்கும்னா, ஒன்றில் பிள்ளை போயிடும், இல்லைனா யார் போயிடும், அம்மா போயிடும். நான் கர்த்தர் பிள்ளையும் தாயும் ஈவாய் தருவார், அதான் கர்த்தருடைய ஈவு. அப்போ ஜெபம் என்று சொல்வது ஒரு வல்லமையான ஆயுதம். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஜெபம் என்று சொல்வது எப்படிப்பட்ட ஆயுதம்? எந்த காரியத்தையும் ஜெயிக்கணும். சொல்ல, மனுஷனுடைய மூளை செய்யாததை எல்லாம் நம்முடைய முழங்கால் செய்யும். முழங்கால் யுத்தம் என்று சொல்வது ஒரு யுத்தத்திற்கு சமம். நீங்கள் முழங்கால் போட்டு பாருங்க, ஆண்டவர் கிரியை செய்வார். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சாத்தானை துரத்தக்கூடிய வல்லமையான ஆயுதமும் எதுதான்? பிசாசின் தந்திரங்களை அறிந்து ஜெயிக்க வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஒரு வசனத்தை வாசியுங்கள். மத்தேயு 17:21 வாசிக்கலாம். மத்தேயு 17:21. இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும். என்ன பிசாசு? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. எனக்கு சிரிப்பா வருது, உங்களுக்கு சிரிப்பு வரலையோ? மனுஷனுக்கு தான் ஜாதி உண்டு. இயேசு சொல்றாரு பிசாசுக்கே என்ன இருக்கு? ஒரு டைப்பா தான் பார்க்குறாவ, அப்படி சொல்லுவோம்ல இல்லையா? அதே மாதிரி இந்த ஜாதி பிசாசு நீ ஜபம் பண்ணாதான் உன்னை விட்டு போகும். ஹல்லேலூயா. அநேக வீடுகளில் தொந்தரவுகளை கொண்டு வரும், பிரச்சனைகளை கொண்டு வரும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆனால் அதுக்கு முன்னாடி சொல்வார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசுக்கு எத்தனை பேருக்கு பிசாசு எதிர்க்க தைரியம் இருக்கு? ஹல்லேலூயா. இங்கே பாருங்க, சில நேரத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2 லங்ஸும் ஃபெயில் ஆகி ஒரு மனுஷன் இந்த சபைக்கு வரான், அவங்க உயிரே போயிரும் போல இருக்கும். போகிற கண்டிஷன் தான். ஆனால் ஆண்டவர் விடுதலை கொடுத்தா அவங்க எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? டாக்டர் கைவிட்டாச்சு, அப்போ எங்கே இருக்கணும்? இது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹீலிங் சென்டர். ஜேசார் கர்த்தர் கொடுத்துருக்க சர்ச் என்னது? ஹீலிங் சென்டர். ஏன்னா நோய் முடிஞ்ச உடனே அவங்க விருப்பப்பட்ட சபைக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் ஒன்று ஆசீர்வதிச்சா, கர்த்தர் உனக்கு புது லங்ஸை கொடுத்தா, புது கிட்னியை கொடுத்தா, புது ஹார்ட்டை கொடுத்தா, நீ தேவனுக்காக பாடவும் தேவராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக உழைக்கவும் வேண்டும். உன் முழங்கால் தேவனுக்காய் பிரயோஜனப்பட வேண்டும். உன் அறை வீட்டில் முடங்க வேண்டுமானால் அன்றைக்கு தேவன் ஜீவனை கொடுத்திருக்க மாட்டான். இப்படி அநேகர் உண்டு. ஆண்டவர் உயிர் கொடுக்கறது இருக்கு, நான் தேவனுக்காக வாழ. கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. என்ன வந்தாலும் கர்த்தரை நம்புங்க, ஒரு நாள் உங்கள் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் வரும். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா பாருங்க. இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இந்த பிசாசு எப்படி போகும்? ஜெபத்தினால போகும். உபவாசிக்க முடியலையா? ஜெபி. உன் ஜெபம் ஒரு நாள் பெரிய விளைவை கொண்டு வரும். மணிக்கணக்காக ஜெபிக்கிறியா? உனக்கு அற்புதம் நடக்கலையா? ஒரு நாள் நிச்சயமாய் அற்புதம் நடக்கும். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? என் ஜெபமெல்லாம் பதிலாக மாறும், என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது, என் துதியெல்லாம் ஜெயமாக மாறும், பெற்றிடுவோம் விசுவாசத்தால், ஜெபித்ததையும் இழந்ததையும் ரெட்டிப்பாக. ஒரு அல்லேலூயா. இப்போ சொல்லுவீங்க, எங்கள் ஜெபத்துக்கு 2024 பதில் வரலையே. ஆண்டவர் சொல்றார், நீ ஜெபித்து இழந்து போனாலும் சரி, ஜெபத்தில் பெற்றுக்கொள்ளாதிருந்தாலும் சரி, ரெட்டத்தனையாய் பெற்றுக்கொள்வீர்கள். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? எத்தனை பேர் கர்த்தர் நல்லவர்னு சொல்லுவீங்க? கொஞ்சம் சத்தமா. இன்னைக்கு நீங்க ஏறெடுக்கிற ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஜெயமாய் மாறும். நான் இப்போ என்ன சொன்னேன்? இன்றைக்கு ஜெபங்கள் ஜெயமாய் மாறும். சங்கீதக்காரன் தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கிறவன். அவனுடைய ஜெபத்துக்கு பதில் வந்தது, விண்ணப்பத்துக்கு பதில் வந்தது, துதிக்கு பதில் வந்தது. தாவீது யாரு? ஒரு சாதாரண மனுஷன். நான் யாரு? கேளுங்க, நான் யாரு? சொல்லுங்க. சாதாரண மனுஷி. ஆனா எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராயிருக்கிறான். அதனால நான் ஜெயம் பெற்ற வாழ்வு வாழ்வேன். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஜெபிக்கிறவன் தோக்க மாட்டான், அவனை குறை சொல்றவன் தோத்து போவான். இப்போ ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? நான் என்ன சொன்னேன்? ஜெபிக்கிறவன் ஒரு நாளும் தோக்க மாட்டான். ஜெபிக்கிறவனை குறை சொல்லுவான் பாரு, அவன் தோத்து போவான்.
ஏன்னா இயேசு ஜெபித்தார், நானும் ஜெபிப்பேன். சொல்லுங்க, இயேசு ஜெபித்தா. ஆண்டவர் சொல்லுவார் பாருங்க, இந்த பூமியில் நீ என்னை அறிக்கை செய்வதில் வெட்கப்பட்டேன்னா பரலோகத்தில் நீ வரும்போது நானும் உன்னை குறித்து வெட்கப்படுவேன். அதனால் எப்போ ஜெபிக்க சொன்னாலும் ஜெபிங்க. மனுஷிக ஆவிகளுக்கு பயப்படாதீங்க, கர்த்தருக்கு பயப்படுங்க. அதுதான் ஞானத்தின் ஆரம்பம். அல்லேலூயா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் செய்த முதல் காரியம் என்னது? ஜெபம். ஜெபம் பண்ணி துதித்து பாடினார்கள். எப்படி பாடினாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. துதின்னா என்ன? தேவனை உயர்த்துதல். அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கிற போது அநேகர் துதித்திருக்கிறார்கள். ஆனால் அதிகமாக துதிச்சது யார் தெரியுமா? சங்கீதக்காரன் தாவீது. அல்லேலூயா. எப்பொழுதும் துதிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எப்பவும் தேவனுக்கு துதி தேவை. உங்களுக்கு எப்பவும் என்ன தேவை தெரியுமா? கிடையாது. காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நமக்கு காசு தான் தேவை. உண்டா இல்லையா? இல்லைன்னு ஒன்றும் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், டீ குடிக்கணும்னா என்ன வேணும்? ஃப்ரீயாக தருவாங்களோ? மத்தியானம் சாப்பிடணும், லஞ்சுக்கு என்ன வேணும்? காசு இருந்தால் தான் வீட்டில் என்ன பண்ண முடியும்? வெளியே போனோன்னா வேறு ட்ரெஸ்ஸு மாற்றணும். அந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன வேணும்? என்ன பிரதர்? பிள்ளைங்க திடீர்னு ஏதாவது வாங்கி கேட்பாங்க. நேற்றைக்கு நான் என்னோடய பிரதரோட காரில் போனேன். அவன் காரில் போய் 2 வருஷம் இருக்கும். போகும்போது பேசி போனேன். அப்போ சொன்னால் எனக்கு வேற ஒரு காலேஜில் வேலை கிடச்சிருக்கு, நான் போக போகிறேன் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு சொன்னால், இப்போ எனக்கு கஜானா எம்டியாக இருக்குது. என் பையன் ட்ரெஸ் எடுத்து கேட்டான், ஆனால் என்னால் என்ன செய்ய முடியலை, கொடுக்க முடியலை. அவனுக்கு நான் பிராண்டட் ஷர்ட் வாங்கி கொடுத்து பழக்கினேன், பிராண்டட் ஃபேண்ட் வாங்கி கொடுத்து பழக்கினேன். ஒன்று வாங்கினா 3000-4000 ரூபா. ஆனால் இன்றைக்கி என்ன செய்ய முடியலை. அடுத்து சொன்னால், அப்பா நீங்கள் நினைக்கிறது மாதிரி நான் டாக்டரானா என்னோடய அக்கௌண்ட்டில் நீங்கள் 3 lakhs போட்டு தரணும்னு சொன்னான். எப்படி? அது என் பிள்ளை என்கிட்ட என்ன சொல்லுது, டாக்டரான அவனுக்கு தான் சந்தோஷம் இல்லையா? ஆனால் அவன் என்ன செய்கிறான், என்கிட்டே இப்படி சொல்லுவான். ஆனால் என்னால் என்ன செய்ய முடியலை, கொடுக்க முடியலை. அதனால் நான் பெரிய வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்போ நம்ம அப்பா நினைப்பாரா மாட்டாரா? என் பிள்ளைக்கு இன்னின்ன தேவை இருக்கிறது, இதெல்லாம் கொடுக்கணும்னு நினைப்பாரா மாட்டாரா? அவர் ஆகாரம் கூட பரத்தில் இருந்து தருகிறார். சிலர் ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவைகள் நூற்பதும் இல்லை, விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை, அவைகளையும் பிழைப்பூட்டுகிறார் என்றால் அவைகளை பார்க்கலும் நீங்களும் நானும் விசேஷித்தவர்கள் அல்லவா? அதனால தான் உங்களுக்கு வேலை கொடுத்தார். ஏசாயா 43:21 சொல்லுகிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்களின் துதியை சேராபீன்கள் கெரூபீன்கள் ஓய்வில்லாமல் பரிசுத்தத்தை பறைசாற்றும். எப்படி? ஓய்வில்லாமல் அப்படின்னா ரெஸ்ட்லெஸ் சேயிங்னு பைபிளில் இருக்குது, இங்கிலீஷில். 24 hours அவங்க சொல்லுவாங்க, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இப்படி எவ்வளோ தடவை சொல்லும்? அன்கவுண்டபிள். ஓய்வில்லாமல் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம் தெரியுமா? புலம்புவோம், கண்ணீர் வடிப்போம், ஆண்டவரை கெஞ்சுவோம், புலம்பி துக்கப்பட்டு கோவப்பட்டு சில நேரம் திட்டவும் செய்வோம். திட்டுறவங்க மட்டும் அல்ல இல்லையா சொல்லுங்க? யாரும் இதில் ஸ்பெஷல் கிடையாது. எல்லாருமே என்ன செய்வாங்க? இதை செய்வாங்க. ஆமென். என்ன அபிகா, உண்மையா இல்லையா? என்கிட்ட அபிகா சொல்லுவான், இந்த அப்பா எனக்கு ஒன்றுமே வாங்கி தராது. சென்னாலும் கேட்க நான் சொன்ன, நீ அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீ வீட்டில் ஒரே பிள்ளை, எப்போ காசு இருக்குதோ எல்லாமே இருக்குதான். அதுக்கப்புறம் ஆண்டிகிட்ட கம்ப்ளைண்ட்டே கிடையாது. ஒரு அல்லேலூயா. ஏன்னா அவளுக்கு தெரியாமல் சொன்னா, இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் துதிக்கணும்னு தெரியும், ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்க? சில நேரங்கள் துதிக்காமல் இருக்கிறோம். அல்லேலூயா. எல்லார்ட்டையுமே இந்த ஒரு புக் இருக்கும், இருக்கா இல்லையா வீட்டில்? இந்த புக்கு இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இல்லாதவங்களுக்கு நான் போகிற இடத்துல சிலருக்கு என்னோட மைண்டில் இருக்கு, எங்கேயாவது போகும்போது ஆவியான ஒரு 3 5 நான் எடுத்துகிட்டு போவேன். போயிட்டு பிறகு பார்த்தா அவர் சொல்கிற ஆள் ரொம்ப பெரிய ஆளாக இருக்குது, ஆனாலும் பேசாமல் சொல்லு, போன உடனே கொடுக்க மாட்டேன், அந்த இடத்த விட்டு கிளம்புவோம் தெரியுமா? அப்போ சொல்லுவேன், இதை கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. சொல்லுவாங்க, சரி நாங்கள் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் படிக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. வேதத்தை திருப்புங்க. எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் அதன் 15ஆம் வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய அவருடைய நாமத்தை துதிக்கும். எதை துதிக்கணும்? நாமத்தை துதிக்கணும். இயேசுவின் நாமத்தை சொன்னால் பேய்கள் எல்லாம் ஓடிப்போம். அல்லேலூயா.
அப்ப நீ அவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிச்ச அற்புதம் நடக்கும். அன்று ஆகார் கண்ட தெய்வம் எல்ரோயி, லகாய் ரோயி துறவண்டையில் அவரை கண்டாள். சொல்றா, நீர் என்னை காண்கிற தேவன், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்திலே கண்டேன் அல்லவா என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். ஆமென், ஹல்லேலூயா. அன்று ஆகாரை கண்ட தேவன் இன்று என்னையும் காண்கிறார். அன்று ஆகாரை இன்று என்னையும் காண்கிறார். எல்ரோயியாய் வருவார், நீரூற்றை காட்டுவார். அல்லேலூயா. தண்ணியே இல்லை, வனாந்தரம். இந்த ஆண்டு எப்படி இருக்கும் தெரியுமா? உன்னதத்திலிருந்து எங்கெல்லாம் ஆவி ஊற்றப்படுதோ அந்த வனாந்தரம் எங்கெல்லாம் செழிப்பாய் மாறும். ஆண்டவர் உங்களுக்கென்று முன் மாறியையும் பின் மாறியையும் வர்ஷிக்கப்படுவதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? சத்தமா? இன்னும் பாருங்க, ஏசாயா 25:1 நீங்க படிச்சீங்கன்னா அவர் சொல்வார், நீரே என் தேவன், உம்மை உயர்த்துவேன். வாசிங்க, ஏசாயா 25:1 வாசிக்கலாம். கர்த்தாவே, கர்த்தாவே, நீரே என் தேவன், நீரே என் தேவன், உம்மை உயர்த்தி உமது நாமத்தை துதிப்பேன். கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? தீர்க்க தரிசி சொல்றாரு, நீர் யாரு? சத்தமா சொல்லுங்க, கர்த்தாவே. நீங்க சொல்றதுல வைராக்கியம் இருக்கணும். பிள்ளைங்க சொல்லும் தெரியுமா, இது ஏன் அப்பான்னு சொன்னா போட்டி, இது எனக்கு அப்பான்னு சொல்லும். அம்மானு கூட பார்க்காது, ஒரு அடி ஒரு தட்டு கொடுத்துட்டு என்ன சொல்லும்? முதல்ல சொல்லும் எனக்கு அப்பான்னு சொல்லி சொல்லி பார்க்க. நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லி பாருங்க, பிறகு அம்மானே கூப்பிடாது, பிறகு பாட்டி எனக்கு அப்பான்னு சொல்லும். கேட்டிருக்கீங்களா இல்லையா? கேட்டதே இல்லையா? ஒரு அல்லேலூயா. ஏன்னா பிள்ளைங்களுக்கு அவ்வளோ வைராக்கியம், அப்பா மேலே அவ்வளோ பொசசிவ் பாசம். ஆனால் நம்ம அப்பா மேலே நம்ம எல்லாருக்கும் பாசம் இருக்கு. நான் தான் சண்டே சர்வீஸில் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? உள்ளங்கைகளில் வரைந்திருப்பார். நம்ம கையில் நம்ம பிள்ளைகளை கூட வரைஞ்ச முடியாது, ஆனால் அவருடைய உள்ளங்கையில் நாம் எல்லாம் பொறிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு அல்லேலூயா. நான் 2010 மினிஸ்ட்ரிக்கு வந்தப்போ ஒரு 2013 நினைக்கிறேன், அந்த டிவி ப்ரோக்ராமை டொராண்ட் அவர்கள் ஒரு சிஸ்டர் பார்த்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சிஸ்டர் ஆண்டவர் உங்களை உள்ளங்கையில் வச்சுருக்காரு அப்படின்னு. அவங்க இங்கிலீஷ் தான் சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்க பாம் ஹேண்ட்னா தெரியும்ல, அதில் தான் நீங்கள் இருக்கீங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் கடைசி வரைக்கும் பாதுகாப்பார். ஆனால் அதுதான் உண்மை. எவ்வளவோ பிரச்சனைகள் வந்தது, ஆண்டவர் என்னை இன்று வரைக்கும் பாதுகாத்துறார். எவ்வளவோ கெட்ட பெயரையும் அவப்பெயரையும் உண்டாக்க நினைத்தார்கள், ஆனால் கர்த்தர் இன்று வரைக்கும் பாதுகாத்தார். ஏன்னா அவர் நல்லவரும் நன்மை செய்தவருமாயிருக்கிறார். உங்களை நிந்திப்பவர்களை அவர் நிந்திப்பார். உங்களை பற்றி குறை சொல்லுகிறவர்களை கர்த்தர் குறை தீர்ப்பார். நமக்கு அந்த வேலையை கர்த்தர் வைக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. புகழ்ச்சியை விரும்பாதிருங்கள், கீர்த்தியை விரும்பாதிருங்கள், கர்த்தரை மட்டும் நம்புங்கள், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வார். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்லுவீங்க? தீர்க்கதரிசி சொன்னதே நான் பாடலா பாடுவேன். நீரே என் தேவன், உம்மை உயர்த்துவேன், உம் நாமம் துதித்திடுவேன். சொல்லுங்க, நீரே என் தேவன், உம் நாமம் துதித்திடுவேன். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, சங்கீதம் 35:28 எடுத்தீங்கன்னா தாவீது சொல்வார், நான் எல்லா நாள் முழுதும். நாள் முழுதும்னா என்னது? ஹலோ, இங்கே இருக்கீங்களா? நாள் முழுதும்னா 24 மணி நேரமா? என் நாவு நாள் முழுதும் உமது துதியை சொல்லிக் கொண்டிருக்கும். அப்ப தாவீத கர்த்தர் சும்மா ஒன்றும் உயர்த்தல. ஒரு அல்லேலூயா சொல்லுவீங்களா? அந்த மனுஷன் நாள் முழுவதும் துதிப்பான். அப்போ 2025 தீர்மானம் பண்ணுங்க. வீட்டுக்கு போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, இங்கேருந்து கிளம்புற நேரத்துலேருந்தே நீங்கள் எப்படி தான் போகணும்? துதி சொல்லிக்கிட்டே போன. ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்தி என்னோடு கூட வாரும்னு சொல்லி துதிச்சுக்கிட்டே போங்க. சங்கீதம் 111:1 படிச்சிங்கன்னா, கர்த்தரை நான் முழு இருதயத்தோடும். எப்படி? எல்லாருக்கும் இருதயம் இருக்கா இல்லையா? அந்த இருதயத்தில் உள்ள கவலையை மறந்து துக்கத்தை மறந்து அவர் என்ன செய்யணும்? முழு இருதயத்தோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும். துதிக்கிறவன் ஜெயம் பெற்ற வாழ்வாள். துதிக்கிறவன் ஜெயத்தை சுதந்திரிப்பான். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுங்க? எத்தனை பேருக்கு ஜெயம் வேண்டும்? அப்போ 24 hours நீங்கள் என்ன பண்ணணும்? துதிக்கணும். அல்லேலூயா சொல்லுவீங்களா? மற்ற 21:16 படிச்சிங்கன்னா அங்கே என்ன இருக்குது தெரியுமா?
ஆண்டவர் சொல்லுவார், சின்ன பிள்ளைங்க துதிக்கும். யார் துதிப்பா? வாசிக்கலாம். மத்தேயு 21:16. அவரை நோக்கி இவர்கள் சொல்லுகிறதை கேட்டீரோ என்றார்கள். அதற்கு இயேசு ஆம் கேட்கிறேன். குழந்தைகளுடைய வாயினாலும் பாலகருடைய வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை நீங்கள் ஒரு காலம் வாசிக்கலையா? அப்ப இது பைபிள்ல எங்கேயோ இருக்கு. ஆமா, ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க இருக்கு. என்ன இருக்குன்னா, இந்த சிறு குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணும்படி செய்கிற தேவன். அப்ப அந்த பலன், அப்ப துதினா என்னது? பலன். துதினா என்னது? உங்களுக்கு பலனற்ற நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவனேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே. கரங்களை தட்டி ஆனந்தமே. நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே. நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நீங்க பாருங்க, இன்னும் சங்கீதக்காரன் சொல்லுகிறதுல 71:6 படிச்சிங்கன்னா, உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். இன்றைக்கி நல்லா கேட்ச் பண்ணிக்கோங்க. நைட்டு 12 மணிக்கு தூங்க முடியலையா? எழும்பிட்டீங்களா? எழும்பி உட்கார்ந்து நினைச்சிங்க தேவனை துதிக்க ஆரம்பிங்க. இன்னும் சொல்ல போனால் நாம் பாட வேண்டும். சங்கீதம் 69:30 வாசிக்கலாம். சங்கீதம் 69:30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதி. தேவனுடைய நாமத்தை கரம் தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. தேவனுடைய நாமத்தை எப்படி துதிக்கணும்? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். எல்ரோயிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரை. அல்லேலூயா. உங்க ஏக்கம் தீக்கன்னா யார் வரணும்? அப்பா வரணும். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 35:11 வாசித்தீங்கன்னா அவர் சொல்லுவார், இரவிலும் கீதம் பாட அருள் செய்கிறவர். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. பாருங்க, நைட்டு 12 மணியானா அது துதி வேளையாய், ஜெப வேளையாய், பாடல் வேளையாய் மாறுமானால் உங்கள் வாழ்க்கையின் சகல கட்டுகளும் அறுக்கப்படும், சகல தடைகளும் முறிக்கப்படும். இன்றிலிருந்து பிரயாசப்படுங்கள். ஒரு வாரத்தில் ஒரு நைட்டாவது 12 மணிக்கு நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் துதிக்கணும் ஆண்டவரே, என் கட்டெல்லாம் உடைஞ்சு போகும். நாம் ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இந்த வேளைக்காய் நான் உம்மை துதிக்கிறேன் சுவாமி. 12ஆம் மணி வேளை என்பது ஜெப வேளையாயிருக்கிறது, துதி வேளையாயிருக்கிறது, பாடல் வேளையாயிருக்கிறது. ஆண்டவரே, எங்கள் துதியினால் நாங்கள் ஜெயம் எடுக்கணும். முழங்கால் படியிட்டு ஆண்டவரே, இந்த 12ஆம் மணி வேளையை பரிசுத்தப்படுத்தி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நள்ளிரவிலே தூக்கம் வராமல் இருக்கிற பிள்ளைகள், வியாதியினால் மருத்துவமனையிலே புரளுகிற பிள்ளைகள், ஆண்டவரே, அந்த நேரங்களில் வருகிற சகல வியாதிகளையும் கர்த்தர் நீங்களாக்குவீங்க. கட்டுகளுக்கும் கண்ணிகளுக்கும் நீங்களாக்கும் சுவாமி. தடைகளை உடை தருவீராக. கரங்களை தட்டி ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்று முதல் துதிக்கவும் ஜெபிக்கவும் எங்களை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே, எங்களை ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்துக்கு பதில் வரட்டும் சுவாமி. எங்கள் துதிகளால் கட்டுகள் கலந்து போகட்டும் சுவாமி. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு, யூடியூப் சேனல்களை பார்த்து கொண்டு வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் விடுதலையை பெறட்டும் ஆண்டவரே. ஸ்ட்ரோக்னால, அட்டாக்னால செயலிழந்து போன பகுதிகள் செயல்படட்டும் ஆண்டவரே. தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்னாக நீதிவான்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் அல்லவா? எங்களுக்கு பாதுகாப்பும் இடத்தில் அல்லவோ இருக்கிறது. சுகம் வேண்டும் என்று கேட்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக. சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளின் சிறையிருப்புகள் மாறட்டும் சுவாமி. இப்பொழுதே சிறையிருப்பை மாற்றி போடும். எத்தனை பேர் ஜெபிப்பீங்க? வியாதி என்னும் சிறையிருப்பு மாறட்டும். எல்லாரும் ஜெபிங்க. உங்களை வெறுமனே இருக்க கர்த்தர் அழைக்கவில்லை. கரம் தட்டி வாய்களை திறந்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கட்டுகள் கலந்து போகும் ஆசீர்வாதங்கள் வீடுகளுக்கு வேண்டும். தூர்த்து போடப்பட்ட ஜெபாவி எனக்கு வேண்டும். எத்தனை பேர் அபிஷேகத்தோடு ஜெபிப்பீங்க? ஜெபிங்க. ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிப்பார்.
அப்பா, கடனோடு போராடுகிற பிள்ளைகள் இந்த ஆண்டு பெருக்கத்தை பெற்றுக்கொள்ளட்டும். வட்டி கடன்கள் இவர்களுக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. எல்லா கடன்களையும் எடுத்து போடும். பற்றாக்குறைவுகளை இந்த வீடுகள் சந்திக்க கூடாது. கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து அநேக ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கட்டும். இவர்களுடைய கைகள் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. குறைவுகள் நிறைவாகட்டும் சுவாமி. புதிதாக்கும் வல்லமை கடந்து வரட்டும். கிருபை 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 பெருகுவதாக. ஐஸ்வர்யம், கனம், சம்பத்து, மேன்மைகளை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் சுவாமி. ஆசீர்வதியும் சுவாமி. தேசத்துக்காய் நாங்கள் திறப்பில் நிற்க எங்களுக்கு உதவி செய். எல்லாரும் பக்கத்துல உங்களை கரங்களை பிடிப்பீங்களா? அந்த கரத்தை பிடிச்சிட்டு செபிக்க ஆரம்பிங்க. நம் தேசத்துக்காய், நம்முடைய இந்திய தேசத்திற்காய் அழிவை தடுக்கிற ஜெப வீராங்கனையாய் நான் இருக்கணும்னு கைப்பிடிச்சு ஜெபிப்பீங்களா? பரிசுத்தரே, எங்கள் இந்திய தேசத்தை உம்முடைய கரத்தை தருகிறோம். எங்கள் தேசத்தில் எழுப்புதல் அக்கினி பற்றி எரியட்டும். ஒரு எழுப்புதலின் மேகம் உண்டாயிருக்கட்டும். தடைகள் உடையட்டும் சுவாமி. எங்கள் சபை ஜனங்களின் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பீராக. எல்லாரும் ஜெபிங்க வாய் திறந்து. ஆண்டவரே, 12ஆம் மணி வேளையிலே ஜெபங்களை ஏறெடுக்கிற ஸ்திரீகளையும் புருஷர்களையும் எங்களுக்கு தாங்கப்பா. எசேக்கியேல் சொன்னீங்களே அப்பா, நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று. 12ஆம் மணி வேளையிலே ஜெபிக்க நாங்கள் ஆயத்தப்பட எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. எங்களோடு கூட இருக்கிற புருஷர்கள் ஸ்திரீகளை ஆயத்தப்படுத்தும். இன்னும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து எத்தனையோ பேர் எங்களோடு கூட ஜெபிக்க வாஞ்சிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் பலத்தையும் சுகத்தையும் கொடுப்பீராக. எங்கள் தேசம் வாழ்க்கைப்படட்டும் சுவாமி. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கைப்படட்டும். எங்கள் வீடுகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படியாய் செய்து ஒவ்வொரு குடும்பங்களிலும் புதிய ஆசீர்வாத வாசனை நிர்வீச போகிற தயவுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் காத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.